ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இப்போ ஒரு பரங்கிக்காய் அல்வா பண்ணலாம்ப்பா. நம்ம பரங்கிக்காய் இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டுருக்கேன். இப்போ வேக வச்சுட்டேன் நைஸாக. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கடாயில் நெய் விட்டுருக்கேன்ப்பா. கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். செவந்துட்டு எடுத்துடலாம். இப்போ பரங்கிக்காய் வேக வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கப். இந்த பரங்கிக்காய்க்கு நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை. கொஞ்சமாக பால் பவுடர் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா வரும், அதுக்கு தான் பால் பவுடர் கொஞ்சம். இப்போ ட்ரை தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம்ப்பா. பால் பவுடர் தேங்காயெல்லாம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப போடுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு தான். நல்லா எடுத்து கொஞ்சம் கான் மாவு கலந்து கரைச்சிடலாம்ப்பா. இப்போ கொஞ்சோண்டு கான் மாவு கற்றுக்கலாம்ப்பா. அல்வா நல்லா சுருண்டு வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டப்பா, கடாயில் ஒட்டாமல். இப்போ பார்த்தீங்கன்னா விட்ட நெய்லாம் திரும்பி வர்றதுப்பா. இந்த பதம் வந்தவுடனே எடுத்துட வேண்டியதுதான். தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ தட்டிலேருந்து கடாயிலேருந்து தட்டுக்கு மாற்றியாச்சு. சரி, செம்ம இது பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ எல்லாம் தட்டில் மாற்றி சரிசமாக ஆக்கியாச்சுப்பா. ஒரு 2 நிமிஷம் ஆறட்டுப்பா. நம்மளோட பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்கும், எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா. ஓகே, பாய்.